வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைய கேள்விகள் இருக்கு சார். கேள்விகள்ல முக்கியமான விஷயம், எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் கமெண்ட்ல, ஒவ்வொரு செக்டாருக்கும் PE ரேஷியோ சொல்லுங்க. விச் மீன்ஸ் இந்த செக்டார்ல இந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு செக்டாருக்கு என்ன PE இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்னைக்கு ஒரு செக்டார் அதிலிருந்து ஒரு 10 ஷேர்ஸை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மற்ற கேள்விகளும் இருக்குது. சார்ட்ட கேட்டு அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி சார், டாடா ஸ்டீல் வந்து 16,500 கோடி ரூபாய் காஸ்ட் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அக்ராஸ் ஜியோகிராஃபிஸ் அது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஒரு ஜாப் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எத்திக்கலி ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ காஸ்ட் கட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேலையை விட்டு அனுப்புறதுக்கு? ஏன்னா இப்போ நிறைய அப்படி பார்க்குறோம். இதில் வேலை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நல்ல செப்பரேஷன் கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் டாடா ஸ்டீலில் உங்களுக்கு தெரியும்னா, கோவிட்ல இறந்தவங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஃபுல் சம்பளம் கொடுத்தாங்க. டாட்டாவில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். டாடா ஸ்டீலில் பார்த்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓகே. பெரியவர் என்ன பண்ணார்னா 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் சம்பளம், பசங்களோட ஃபுல் எஜுகேஷன்னு. 60 வயசு வரைக்கும் அவங்க அந்த வீட்லேயே யூஆர் 60 யோர் ஃபேமிலி கேன் லிவ் அது மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அது சடனாக வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. பட் அதில் எங்கே குறைக்க போகிறாங்கங்கிறதையும் டீட்டெயில்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அமௌண்ட் ஆஃப் குக்கிங் கோலில் குறைப்போன்னு இருக்காரு, ப்ராசஸில் குறைப்போன்னு இருக்காரு, ரா மெட்டீரியல் சோர்சிங் அது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு. மேன் பவரை குறைக்கிறவங்க அங்கே எங்கேயும் வராது. ஓகே சார், இதில் என்னுடைய கேள்வி வந்து, இப்போ டாடா ஸ்டீலில் நான் கன்சிடர் பண்ணலாமா? காஸ்ட் கட் பண்ண போகிறாங்க, குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, இப்படிலாம் இருக்கிறப்ப டாடா ஸ்டீலில் நான் கன்சிடர் பண்ணலாமா? ₹1.80 வாங்கின சேரை ₹125 நினைக்கிறேன். இப்போ பிலோ 100 யூ கேன் கன்சிடர், மோர் தென் 100 டோன்ட் டச் இப்போதைக்கு. ஓகே சார், டன். வோடஃபோன் ஐடியாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? சிக் அண்ட் கம்பெனி செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். செத்து போயிடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா சார்? ஆமாம், ஆல்ரெடி 48% கவர்மெண்ட் ஓன்ட்டு. மீதி இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் தலையில் கட்டிட்டு கடனை கட்டாமல் பில்லியாகவும் வோடஃபோனும் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணின்னு இருக்காங்க. டாடா சன்ஸ் வந்து ஒரு 19,000 crores இன்ஃபியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி, அதான் அவங்க கம்பெனியில் இன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு, அந்த மாதிரி யாரும் இவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்ப்பா பிர்லா பண்ண வேண்டியது தானே? டாட்டா பிர்லான்னு தானே சொன்னீங்க. அதனால தான் நான் பிர்லா பற்றி உங்கள்கிட்ட வந்து என்றைக்குமே பேசுனது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி அந்த ஆர்பிட்ராஜ் வந்ததுனால அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பேன். இருக்கும் மோஸ்ட் ஸ்லிப்பரி குரூப்பு பிர்லா குரூப்பு. நீங்கள் நான் திரும்பி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணனோட வீடியோவை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழே லிங்க்கில் போடுறேன், திரும்பி ஒரு வாட்டி போடுறேன். இது மாதிரி அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் இருக்கிற கம்பெனியில் நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ்ன்னு நீங்கள் சொன்னோன்னையும் இப்போ வந்திருக்கு நியூஸ் சார். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் இன்னைக்கு வந்து 67% விழுந்திருக்கு அவங்க ஒரே நாளில். அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததெல்லாம் கமாடிட்டிஸ் பிஸ்னஸ், அலுமினியம், சிமெண்ட். B2Cயே கிடையாது, எல்லாமே B2B. அவர் ஃபெயிலியர் ஆனது எல்லாமே B2C. அந்த B2Cயில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. இவர் என்ன பண்ணார், ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைலில் மதுரா கோட்ஸ்டேருந்தும் மற்றவங்கள்ட்ட நிறைய பிராண்டை வாங்கினார். அந்த பிஸ்னஸ் அவர் பிரித்து தனியாக லிஸ்ட் பண்ணுறேங்கிறாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிஸ்னஸ் டு கன்சியூமர் நீங்கள் சக்சீட் பண்ணணும்னா கன்சியூமர் ஷுட் ஹேவ் கிரேட் ஃபெய்த் இன் யூ. இது எப்படி ஃபெய்த் இருக்கும்? என்கிட்ட காசே இல்லைங்கிற, பெயிண்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற. என்கிட்ட காசே இல்லைங்கிற, புதுசாக கேபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேங்கிற. என்கிட்ட காசே இல்லைங்கிற, ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற. ஆனால் நீ ஆரம்பித்த ஐடியா உங்கள் கம்பெனி வோடஃபோனோட மர்ஜ் பண்ண, அங்கே நியாயமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுல அங்கே கடன் கட்டல பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. டாட்டாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாடா டெலி மகாராஷ்டிராவில் 19,000 crores இன்ஜெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ கோர்ட்டை கேஸ் போட்டாலும் தோத்தான், காசை கட்டிட்டு போயிட்டான்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கம்பெனியை சாவும் அடிக்காமல், அந்த கம்பெனியை எப்படி தோப்பி போட்டு எப்படி கவர்மெண்ட் தலையில் கட்டலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம். கவர்மெண்ட்டை ஏமாத்துறது உங்களே ஏமாற்றிக்கிறது. இதனால என்ன ஆகுனா, 2 பிளேயர் தான் இருப்பான். ஒன்று ஜியோ, ஒன்று ஏர்டெல். BSNL கவர்மெண்ட்டை வச்சே சாவடிச்சிட்டாங்க. ஸோ இதில் போடாததுக்கு பணம் இல்லைங்கிற போது மற்ற பிஸ்னஸுக்கெல்லாம் எப்படி உன்கிட்ட காசு இருக்குதுன்னு யாராவது கேட்கணும்ல. அங்கே போடுற ஒரு 5,000 கோடி இங்கே போட்டிருக்கலாம்ல நீ. ஸோ அதனால நான் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் பக்கத்துலேயே போக மாட்டேன். அவன் டீமர்ஜ் ஆனால் எனக்கு என்ன, டீமர்ஜ் ஆகாட்டா எனக்கு என்ன. அடுத்த கேள்வி,
இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்ஐசியில் இன்னொரு 6.5% ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த 24 மாதத்தில். இன்னும் அது ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட வந்தது, ஒரு வாட்டி திரும்பி கீழே இறங்கிடுச்சு. உங்கள் கம்பெனி அவர் பேக்கெட்டில் மாற்றிக்கிட்டாரு, ஒரு டிபேட் கூட இல்லாமல் பார்லிமெண்ட்டில். ஓகே சார், இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா 6.5% மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க, யாரும் வாங்கலைன்னா என்ன நடக்கும்? விலை குறையும், எந்த விலைக்கு வேணாலும் விற்றுட்டு போயிடுவான், அவன் காசியாக விற்கிறான். எவ்வளோ கிடைக்குதோ அப்போ வாங்கலாம். ஆமாம், நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50% உங்களுக்கு விழும், கூட ஒரு வெள்ளத்துண்டு. ஆமாம். ஓகே சார், ஃபைன். ஓகே சார், அடுத்தது வந்து ஆக்சென்ச்சர், டிசிஎஸ், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்கெல்லாம் இந்த வருஷம் அப்ரைசல் பார்ப்போம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம். சொல்கிறாங்க, ஐயா பேப்பரை போட்டு போப்பா, இங்கே பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை, பேப்பரை போட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஓகே சார், நான் வந்து இப்போ விப்ரோவோ, இன்ஃபோசிஸோ, டிசிஎஸ்ஓ இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் அமெரிக்காவில் ரெசிஷன் வந்தால் இங்கே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற இன்வெஸ்டருக்கு உங்களுடைய பதில் சார்? டெஃபினட்டாக விழும், அவனும் ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கான் ரெசிஷனுக்கு. இன்றைக்கி ஜேமி டைம்னு சொல்லியிருக்கிறான், சாஃப்ட் லேண்டிங்லாம் ஆகாதுன்னு. ரெக்கிங் பால்னு ஒன்று இருக்கும், அந்த பாலை வச்சு பில்டிங்கெல்லாம் இடித்து உடைக்கலாம், அந்த பாலை போடு, அது மாதிரி ட்ரம்ப் ஆடிட்டுருக்காரு. பார், நான் 2 பால் அடித்தேன், இன்னும் உடையில பார், 3 வாட்டி அடிக்கிறேன் பார் அப்படின்னு. அதனால் விழுந்து ஜேமி டைம்னு சொல்கிறாரு, சாஃப்ட் லேண்டிங்லாம் இருக்காதுன்னு. அதனால தான் நான் இன்னும் அது பக்கமே போகல, சீப்பாக இருந்தாலும் இங்கேருந்து இன்னும் 30-40% கரெக்டான அப்புறம் ஓடலாம், ஹாக்கி எடுத்துன்னு போகலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. ஓகே சார், எங்களுக்கு இப்போ மெசேஜ் கிடச்சிருச்சு, உங்களுக்கும் மெசேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், டன். அடுத்தது பிஒய்டி டால்ஃபின் சர்ஃப் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். 22 லட்ச ரூபாய்க்கு யூரோப்பில் ஆல் டேக்ஸ் பெய்டு கார் இருக்குது, டிஸ்கவுண்ட் கொடுத்து 19 லட்சத்துக்கும் அந்த கார் தரேங்கிறாங்க. ஸோ 19 லட்ச ரூபாய்க்கு 22 லட்ச ரூபாய்க்கு கார் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் மஹேந்திரா லெவலுக்கு கார் வந்துருச்சு. ஸோ இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் இறக்குவாங்க. யூரோப்லேருந்து அந்த காரை இங்கே கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் சார்? அதுக்கு தான் லைசன்ஸ் போடுவீங்கன்னு வைங்க. பட் த ஃபியூச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் இஸ் வெரி க்ளோஸ். என்ன இந்த டிரான்சிஷன் மே கோ வை அ ஹைப்ரிட் ஃபார் சம் டைம், பட் இது பெட்ரோல் டீசலுக்கு சாகும் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இன்னும் வர காலத்தில் டீசல்லையும் பெட்ரோல்லையும் தான் டேக்ஸ் கொள்ளை பண்ணின்னு இருக்கிறோம். பணக்காரனு பாவம் இல்லை, அம்பானி பாவம் ஏழை, அம்பானிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், சாம்சங்குக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட்னா அவன் கூட தான் அலறான். அது மாதிரி பாவம் அவரால் ஃபோன் பில் கட்ட முடியாததுனால டவர் பில்லெல்லாம் 10 வருஷத்தை பில் போடாமல் விட்டாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி பணக்காரங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லாமல் டேக்ஸே இல்லாமல் இருந்துட்டு உண்மையிலையும் எம்எல்ஏ சுமையை, நானும் பணக்காரன் தான், சுமையை ஏற்றி வாங்கிறது ரொம்ப நாள் தாங்காது, இது மாதிரி வந்ததுன்னா. ஓகே சார், அதோட சப்ஸ்டான்ஷியலாக அதோட கண்டினியூட்டி கேள்வி என்னன்னா, ஹோண்டா வந்து ஹைப்ரிட் கார்ஸில் தான் நாங்கள் இப்போதைக்கு டார்கெட் பண்ண போகிறோம். ஜப்பானோட ஸ்டைலே வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கைசன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு வைப்பாங்க. எடுத்துன்னு ஒரு ஜம்ப் எல்லாம் நாங்கள் ஈவிக்கு போவோம், என்றைக்குமே அடித்தது கிடையாது. பட் இவங்க வந்து ஈவிக்கான நாள் அப்படிங்கிறது இன்னும் தூரம் இருக்குது, அதனால் நாங்கள் ஹைப்ரிட்ல போகிறோம்னு சொல்கிறாங்க. பஸ் அவன் நினச்சான் உடனே ஏர்லி அடாப்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினச்சான். உனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஈவி கார் வச்சுருக்கான்? எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் சர்க்கிளில் 2 பேர் வச்சுருக்கான். என் க்ளோஸ் சர்க்கிள்ங்கிறது பெரிய சர்க்கிள், ஒரு 500-1000 பேரில் எனக்கு 2 பேர் தெரியும் ஈவி கார் வச்சுருக்கான்னு. உனக்கு எவ்வளோ பேர் தெரியும்? அதிகபட்சம் ஒருத்தர் 2 பேர், அவ்வளோதான். அது இருந்தால் ஜாஸ்தி சார். அதான் எனக்கு தெரிஞ்ச 3/4 சர்க்கிளில் எல்லாரும் கார் வச்சுருக்கான். 500 பேர் கார் வச்சதில் 2 பேர் தான் எலக்ட்ரிக் வச்சுருக்கான். அதனால தான் ஜப்பான்காரன் விழுத்துனே போகிறான். ஓகே சார், ஃபைன். இன்னொன்று, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு இன்னும் வரலை. அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்ளமே கிடையாது, வீட்லேயே நைட்டு சார்ஜ் போட்டுக்கலாம், ரோட்டில் போகிறச்ச எங்கேயாவது நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றச்சா போட்டுக்கலாம். ஆனால் அதே விஷயம் ஹோண்டா பைக்ஸுக்கு நாங்கள் 2028க்குள்ளே இங்கேயே பைக்ஸ் வந்து பைக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி போட்டுருவேன் அப்படின்றான். அவன் என்ன பண்ணான், ஓலா சோலாவை வந்து லாஸ் பண்ண விட்டான். நீங்களும் அந்த ஓலா சோலாவில் பந்தயம் கட்டி விட்டீங்க. அந்த ஓலா சோலா விட்டதில் பஜாஜும் டிவிஎஸும் மார்க்கெட்டை டெவலப் பண்ணிட்டான். ஒரு மாதத்துக்கு 50,000 வண்டியாவது விற்குது, 1 மில்லியன் கூடிய சீக்கிரம் போயிடும். நானும் ரேஸில் வரேன்னு வரான். வேறு நீ மார்க்கெட்டில் தப்பெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண அப்புறம் நான் மார்க்கெட்டில் இறங்க 2 டெஸ்ட் பண்ணுறான். ஒன்று பேட்ரி ஸ்வாப்பிங், இன்னொன்று பேட்ரி ஓனர்ஷிப்பு. எது வேலை செய்தோ அந்த மாடல் எடுத்து அவனும் வந்துடும். ஹோண்டா வில் பி நம்பர் 1, பஜாஜ் வில் பி நம்பர் 2, டிவிஎஸ் வில் பி நம்பர் 3. ஓகே சார், நீங்கள் இதை சொன்னதுனால நான் வந்து இன்றைக்கி ஆட்டோமொபைல் செக்டாரோட பிஇ என்ன, அதில் ஒரு 10 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதோட பிஇ எப்படி இருக்குது, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் சார்.
ஆட்டோமொபைல் செக்டாரோட இண்டஸ்ட்ரி பி இன்னைக்கு அரௌண்ட் வந்து 24ல இருக்கு சார். அதெல்லாம் வெல் லெஃப்ட். நீ என்ன பண்ணு, டொயோட்டாவோட பிஇ எடு, பென்ஸோட பிஇ எடு, ஹியூண்டாயோட கொரியா பிஇ எடு, சுபாரோ பிஇ எடு. இது மாதிரி ஒரு பெரிய கார் கம்பெனி ஒரு 10 பிஇ எடு. அதை வச்சு கம்பேர் பண்ணி பெஞ்ச் மார்க் பண்ணி பார்த்தேன்னா மாருதி நீ வாங்கவே மாட்டேன். இந்தியாவில் ஒரே ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி டாடா மோட்டார்ஸ் ஒன்று தான், மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் சிங்க். இப்போ ரீசெண்டாக பஜாஜோட எம்டி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பிரேம்ஜியோடய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரெண்டுத்துலேயும் சொய்ச்சோரியா ஹோண்டா யார், ஹோண்டா மோட்டார் கம்பெனினா என்ன அப்படின்னு ஒரு கிளாஸே எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் ஹோண்டா மோட்டார் கம்பெனி வாங்குவீங்களா இந்த வேல்யூவேஷனில், இல்லை பஜாஜ் வேல்யூ வாங்குவீங்களா? சார் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சார், 50 லட்ச ரூபா லிக்விட் அசெட்ஸ் மாதிரி கையில் இல்லைன்னா நீங்கள் அப்ராட் மார்க்கெட்ஸுக்கு வராது. அப்போ அதுக்கு வாங்காத, எதுக்கு அதுக்காக நட்டப்படுற? சரி சார், நாங்கள் ஏதோ எங்கள் ஏழைக்கேற்ற கலாக்காம்பாங்க, அந்த மாதிரி நாங்கள் ஏதோ எங்கள் கண்ணு முன்னாடி கிடைச்சதுல 1-2 ஷேர்ஸ் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ டெஃபினட்டாக அடி தான் போடும், ஏன்னா அது நார்மலைஸ் ஆகும் தான். ஓகே, அதில் நாங்கள் ஒரு இப்போ 100 கம்பெனி இருக்குன்னா அப்போ டாடா மோட்டார்ஸ் மட்டும் வாங்கிட்டு சும்மா இருக்கிறது பெட்டர். ஓகே சார், அதை நான் வந்து பிலோ 30 தான் பிஇ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே பிலோ 15 கொண்டு வா பாஸ். ஓகே, ஏன்னா டொயோட்டா 10, ஹோண்டா 7, அப்படி பார்த்தா டாடா மோட்டார்ஸே ஜாஸ்தியாக இருக்குது சார். டாடா மோட்டார்ஸ் 7, 11 அரௌண்ட் இன்னைக்கு. அவ்வளோதான் மேக்ஸிமம். அதான் இந்தியாவில் தான் பெஸ்ட். மற்றது எதுவுமே வந்து உங்களுக்கு 15க்கு கம்மியாக ஒன்று கூட கிடையாது. அதனால தான் நான் டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஹீரோ மோட்டார்ஸ் கொஞ்சம் வந்தது. 19 இருக்கு சார் இப்போ. டொயோட்டா 7, ஹோண்டா 8.4. இப்போ ஒரு பேர் மார்க்கெட் முடிஞ்சு இப்போ தான் டொயோட்டா ஏறி இருக்குது. டொயோட்டா எங்கே இருந்தாங்க, சுபாரோ 5. ஸோ நான் எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே மாருதி வாங்கணும்? மாருதி இஸ் ஒன் பை சுசுகி. சுசுகியில் பெரிய ஷேர் ஹோல்டர் டொயோட்டா. நான் ஏன் முக்கி இது வாங்கணும்? உண்மைதான் சார், மாருதி சுசுகியோட பிஇ 27 இன்னைக்கு. நான் எதுக்கு வாங்கணும்? நீங்கள் சொல்கிற அப்ராட் கணக்கை பார்க்கும்போது எனக்கு டாடா மோட்டார்ஸே காஸ்ட்லியாக இருக்கே சார். டாடா மோட்டார்ஸ் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஏஸை மறந்துடுற, டாடா 407 மறந்துடுற. ஏஸுங்கிறது 25 லட்சம் வண்டி விற்றுருக்கு, டாடா 407ங்கிறது 13 லட்சம் வண்டி விற்றுருக்கு. அதெல்லாம் சேர்த்து இருக்கிற வேல்யூவேஷன் இது. ஓகே சார், ஸோ அப்படி கணக்கு பார்த்தா எந்த ஷேருமே வந்து நீங்கள் சொல்கிற கணக்கு பக்கத்தில் கூட வராது. நான் தானே அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹீரோ மோட்டார் கார் இருந்தது 3600 இருக்கும்போது, இப்போ அது கூட கிடையாது. ஓகே சார், பேங்கிங் செக்டாருக்கு யுவர் ஒப்பீனியன், ப்ரைஸ் டு புக் எவ்வளவு இருக்கலாம்? ஐடியல் லெஸ் தென் 1, மேக்ஸிமம் 1.3, அவ்வளோதான். மேக்ஸிமம் 1.3. ஆமாம், 1.3, 1.4. ஓகே சார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி 2.35ல இருக்கு. நான் 0.8ல வாங்கினா எனக்கு எவ்வளோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குன்னு பாரு. 2.3னா 1.5% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகே சார், இப்போ நான் ஒரு 10 பேங்க்ஸ் மட்டும் சொல்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் சொல்லிடுங்க சார். HDFC 2.82, வேணாம். ICICI 3.31, வேணாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.44, நோ. கொட்டாக் மஹிந்திரா 2.62, நோ. ஆக்சிஸ் பேங்க் 1.99, நோ. இண்டஸ்இண்ட் பேங்க் 0.96. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 1க்கு கம்மியாக கன்சிடர் பண்ணலாம், ப்ரைஸ் டு புக் இருக்குது. ஓகே, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 0.88, ஃப்ரீயாக கொடுத்தா கூட எனக்கு வேணாம். ஓகே சார், பேங்க் ஆஃப் பரோடா 0.85, வேணாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 1.28, கொஞ்சம் காஸ்ட்லியா சார்? கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, ஃபெடரல் பேங்க் 1.42, கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே சார், ஃபைன். இதுதான் இந்த 10 பேங்க்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் சொன்ன அந்த கர்நாடகா அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, கருவேசியா பேங்க் ஒன்று 150ல் சேஃபாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார், ஃபைன். ஸோ இதுதான் சார் இன்னைக்கு அவங்க வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் அந்த பிஇ ப்ரைஸ் டு புக் கேட்டாங்க. ஒன்று திரும்பி நான் சொல்கிறேன், நீங்கள் சடனாக சொல்ல முடியாது. உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கணும். இந்த இந்தியா வேர்ல்டு பீட்டரா அதில்ன்னு பார்க்கணும். இந்தியாவோட ருப்பி விழுந்துட்டே போகும். இதெல்லாம் பார்க்கும்போது ஜப்பான் பெட்டர் இன் ஆட்டோ. அதே மாதிரி நீ பென்ஸ் பார்த்தேன்னா இன்னும் சீப்பாக இருக்கும், மெர்சிடிஸ் பென்ஸ் இன்னும் சீப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை எப்போ பார்க்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. எக்ஸாக்ட்லி சார், நான் அதனால தான் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க் இந்த வாரத்தில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்ததுனால ஜாப்பனீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப சீப்பாக இருக்கும் எல்லாமே. ஓகே, பேங்கிங் செக்டார் எடுத்துகிட்டு வந்தேன். பிஒய்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால ஆட்டோமொபைல் செக்டார் இந்த வாரம் கேட்டிருக்கேன். வெரி குட். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அடுத்த 2 செக்டார் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு 10 ஷேர் என்னங்கிறத கேட்டு உங்ககிட்ட விளக்கம் வாங்கிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட வந்து 4 சேனல் இருக்குது. பைசா போல்தா இன் ஹிந்தி சேனல், மணி மாத்தலூன்னு தெலுங்கு சேனல்,
மணி மாத்துன்னு கன்னடாவில் சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க அந்தந்த லாங்குவேஜில் பார்த்து இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.